நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாரோட மொபைல் ஃபோன்லயும் Facebook யூஸ் பண்ணாதவங்களே இப்போ இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு Facebook வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு வந்து ஆபத்து இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் இதுவரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செக்அப் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸ் வந்து Facebookல இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷமாக Facebook யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த 10 வருஷமாக எந்தெந்த ஆப்ஸில் வந்து Facebookை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய போகுது. அது தெரியறது மட்டும் கிடையாதுங்க. இப்போ வரைக்கும் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எப்போவோ யூஸ் பண்ண ஆப்ஸு அண்ட் வெப்சைட்ஸில் வந்து இந்த Facebook அக்கௌண்ட் உங்களோட Facebook அக்கௌண்ட் இப்போவும் ஆக்டிவில் இருக்கும். அப்படி ஆக்டிவில் இருக்குதுன்னா யாரோ ஒரு இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப் வச்சுருக்கிறவங்க இப்போவும் உங்களோட Facebook ஐடியை வாட்ச் பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் உண்டு. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து Facebook நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா நார்மலாக இந்த மாதிரி வரும். வந்தவுடனே நீங்கள் லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா, கீழே வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த செட்டிங்ஸை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, இதில் வந்து ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் அப்படிங்கிற வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். உங்களோட மொபைல் ஃபோனில் நீங்கள் இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து எத்தனை ஆப்ஸு இந்த Facebook அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டோட்டலாக இதில் வந்து வரிசையாக அதை காமிக்கும். இதில் வந்து நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணும்போது see more கொடுக்குறேன் பாருங்கள். see more கொடுத்துட்டு மறுபடியும் நான் ஸ்க்ரோல் பண்ணி மறுபடியும் see more கேட்குது. இப்போது see more நான் கொடுத்துட்டேன். மறுபடியும் கேட்குது பாருங்கள். இப்படி நான் கொடுக்க போய்கிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக நான் Facebook யூஸ் பண்ணுறேனோ அத்தனை வருஷமாக நான் வந்து வேறு எதோ நான் ஆப்ஸு அப்புறமா வெப்சைட்டில் வந்து Facebook ஐடியை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே வரிசையாக காமிக்குது. 2015, 2014, அப்புறமா இன்னும் கீழே போயிடலாம். 14, 13, தென் கீழே பார்த்தீங்கன்னா 2012, 2012லேருந்து கிட்டத்தட்ட இப்போ 2022 கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த ஆப்ஸ் இந்த வெப்சைட்ஸில் எல்லாம் இதிலெல்லாம் இப்போ இந்த snapdeal.com இதெல்லாமே வந்து வெப்சைட்டு. தென் மைண்ட்ரா ஆப்ஸு, அப்புறமா shopclose.com இது வந்து வெப்சைட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டில் ஆப்ஸில் வந்து இது எல்லாமே என்னோடய Facebook அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணி நான் இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போவுமே அந்த Facebook அக்கௌண்ட் அவங்களோட வெப்சைட்ஸில் லாகினில் தான் இருக்குது. அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட Facebookல இருக்கக்கூடிய டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அக்சஸ் பண்ணிக்க அதிக சான்சஸ் நிறையவே இருக்குது. உங்களோட டேட்டாவை எடுக்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேண்டி கிரஷ் சாகா இது வந்து நான் இப்போ விளையாடிட்டு இருக்கிறேன். இந்த Facebook கனெக்ட் பண்ணி Facebookல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட நான் வந்து போட்டு நான் விளையாடக்கூடியதுனால இப்போ இது வந்து இருக்குது. இப்போ எனக்கு தெரியும். அடுத்து கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எனக்கு வந்து ஞாபகமே இல்லைங்க. இந்த பப்ஜியெல்லாம் நான் எப்போது விளையாடினது. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியான்னு இப்போ வந்து மாற்றிருக்காங்க. இது வந்து 2010 பார்த்தீங்கன்னா தெரியும். 2021 அப்போ 2021 வந்து இந்த பேட்டில் கிரவுண்டு மொபைல்ஸ் அப்படின்ட்டு பப்ஜியை சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்த ஆப். அப்போ நான் இன்ஸ்டால் பண்ணும்போது Facebookை சும்மா கனெக்ட் பண்ணியிருந்தேன். அப்போவே நான் வந்து அந்த கேம் வந்து அன்இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். இருந்துமே இப்போவுமே எனக்கு ஆக்டிவில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பப்ஜி கேமே என்னோட மொபைலில் கிடையாது. அப்படி இருந்தாலுமே இப்போவும் ஆக்டிவ்னு காமிக்குது. அடுத்து டெய்லி ஹண்ட், இந்த டெய்லி ஹண்டுமே நான் எப்போவாது இன்ஸ்டால் பண்ணுவேன், அப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். அதுவுமே ஆக்டிவ்னு காமிக்குது. அப்புறமா இதை பாருங்கள், டைனஸ்டி பிளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம். இந்த கேம் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. 2017 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி Facebook அதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது இப்போவுமே எனக்கு ஆக்டிவாக இருக்குது. கிட்டத்தட்ட 5 வருஷம் தாண்டினதுக்கப்புறமும் இப்போவுமே அந்த கேமில் என்னோடய Facebook ஐடி ஆக்டிவில் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ஆப்ஷனில் போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்றா டெலீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த பேட்டில் கிரவுண்டு இந்தியா 2வது இருக்குது பாருங்கள். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ரிமூவ்னு வந்துன்னா லாக்டு இன் வித் Facebook அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். இதை ரிமூவ் கொடுத்துருங்க. ரிமூவ் கொடுத்துட்டு இதையுமே டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப் வந்து உங்களோட Facebook வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணி உங்கள் சைட்லேருந்து விட்டீங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் கண்டென்ட் இருக்குது. இதை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ரிமூவ் இருக்குது, டிக் பண்ணிட்டேன், ரிமூவ் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் மொபைல் ஃபோனில் இந்த இதில் எத்தனை லிஸ்ட்டு இருக்கோ, எத்தனை ஆப்ஸ் இருக்கோ, எத்தனை வெப்சைட்ஸ் இருக்கோ, இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக கீழே போய் ஒவ்வொரு ஆப்ஸையுமே நீங்கள் உள்ளே போய் இப்போது வீடியோ பட்டி இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா ரிமூவ் காமிக்கும். ரிமூவ் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நான் ரிமூவ் கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஒரு டவுட் இருக்கும்.
மேலே வந்து ஆக்டிவ்னு இருந்தால் தானே ஆக்டிவ், எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஆக்டிவ் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. நிச்சயமாக கிடையாது. இப்போ இந்த டெட் டார்கெட்டு, அப்புறமா லூடோ கிங், கார்பன் எபனேசர் இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். இல்லை இந்த பிரிண்டரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இது வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அது ஆல்ரெடி எக்ஸ்பைர்டுன்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் லாகினில் தான் நம்ம பண்ணது இப்போவுமே லாகினில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே நமக்கு ஆபத்து தான். ரிமூவ் கொடுத்து டெலிட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்குது. இது இந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் பிளாங்காக இருக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இப்போ கரண்டில் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை பயன்படுத்தி ஏதாவது கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அதை மட்டும் விட்டுருங்க. அது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்து தான். இருந்தாலும் ஓரளவு நம்மளோட நாலேஜில் தான் ஃபேஸ்புக்கு இந்த ஆப்பில் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு தெரியாமலே நான் சொன்ன மாதிரி வரிசையாக இந்த மாதிரி கண்டிப்பாக யாரோட மொபைல் ஃபோன்லையும் இருக்கக்கூடாதுங்க. எல்லாருமே இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே அப்படியே பேக் வந்துடலாம். பேக் வந்து ஃபேஸ்புக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இது மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் சேஃப்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து முன்னாடி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து ஒவ்வொரு சேஃப்டி சம்மந்தப்பட்ட நம்ம ஆப்ஸில் இருக்கக்கூடிய சேஃப்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னோடய வீடியோ பயனுள்ளதாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் என்னோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவேன். மேலும் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் அஜின். தேங்க்யூ.